ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு இந்த நாளில் நான் எல்லாருக்காகவுமே பிரார்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸோட இந்த காலை வணக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேற மாதிரியும் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கணும்னு சொன்னால், ஒரு நெல்லிக்காய் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இது வேணுமானாலும் கொஞ்சம் லெமன் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு லெமன் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டுக்குங்க. விட்டுட்டு காலையிலே இதை குடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புளிப்பு இருக்கும், கால்சியம் நிறைய இருக்குது. கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் இருக்குது. அப்போ ஈமோக்ளோபின் நிறைய, அதாவது கருகப்பிலையில் ஈமோக்ளோபின் இதாகும், இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி ஜீரண சக்தி அதிகரிக்கும், சளி பிடிக்காது, அதுக்காக இஞ்சி போட்டிருக்குறேன். நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க. எலும்பு பல் அதெல்லாம் அந்த எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற எல்லா ஃபுட்டுலேயுமே நிறைய கலப்படங்கள் தான் இருக்குது. அது நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம கொடுக்கறதுக்கு மறந்துடுறோம். இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா, பீஸா, பர்கரு, நூடுல்ஸு, மேகி இந்த மாதிரி ஐட்டங்களை தான் நிறைய விரும்பி நம்ம குழந்தைங்க சாப்பிட்றாங்க. உங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை, என் குழந்தைகளும் அதே தான் சாப்பிட்றாங்க. அதை நம்ம ஈவன் பண்ணுறதுக்காகவே இந்த ஹெல்த்தியான ஹெல்த் ட்ரிங்க்ஸு காலையிலே நீங்கள் வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகும். அதாவது மோஷன் நல்லா போவாங்க. அது போனாலே வயிற்றில் உள்ள பூச்சிகள், வயிற்றில் உள்ள அசடுக பூரா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்றதும் நம்ம பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, அப்புறம் கொண்டக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு நான் இதை நினைவூட்டுறேன். இதை நினைவூட்டினா அப்போ அன்றைக்கி அந்த அக்கா சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, அதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாருமே அதை ஒரு இதாக எடுத்து சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், குடிப்பீங்க இந்த ட்ரிங்க்ஸு. அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே இதை சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.